ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இனி கிட்டே தேவையில்லைங்க. வீட்டில் இருக்கிற இந்த பொருள் மட்டும் போதுங்க. பொதுவாக பெண்கள் பலரும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் அப்படின்றப்ப நிச்சயமாக அதை கிட்டு வச்சு நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். இதே ஒரு 1 இயர் தள்ளி போகுது, 2 இயர்ஸ் தள்ளி போகுதுன்றப்போ ஒரு டைமும் கிட்டு நம்ம வாங்க சொல்கிறோம் அப்படின்றப்ப அவருக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாகிடும், வீட்டில் இருக்கவங்களுக்கு ஆர்வம் ரொம்ப அதிகமாகிடும். ஸோ இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றப்போ ஒருவேளை உங்களுக்கு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ்லாம் தெரிஞ்சிச்சுன்னா இவரை சொல்கிற மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதில் உங்களுக்கு பாசிட்டிவ் தெரிஞ்சிச்சு அப்படின்றப்ப அதுக்கப்புறம் கிட் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் கிடைக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க சிம்பிளான மெத்தட் வச்சு உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன், சரிங்களா? மெடிக்கலில் கடைகளில் கிடைக்கிற கிட்டை வாங்கி தான் பல பெண்கள் கர்ப்ப பரிசோதனை செய்வாங்க. ஆனால் அந்த காலத்தில் இது போன்ற மெடிக்கல் கிட் எதுவுமே கிடையாது. இருந்தாலும் கர்ப்பத்தை கண்டறிய மணிக்கட்டை பிடிச்சு நாடி பார்த்து கூட சொல்லிடுவாங்க. இப்படி கர்ப்பத்தை கண்டறிய பல வழிகள் இருக்குது. சில வீட்டு பொருட்கள் கொண்டே கர்ப்பத்தை ரொம்ப சிம்பிளாக கன்ஃபார்ம் பண்ணலாம். அதை பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாங்களா? நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இதை ட்ரை பண்ணி பார்த்தேங்க. இதில் 2-3 மெத்தட் வந்து எனக்கு சக்ஸஸாக தெரிஞ்சிச்சு, சரிங்களா? நான் ப்ரெக்னன்சி யூரின் வச்சு செக் பண்ணி பார்த்தேன், ப்ரெக்னெண்ட்டாக இல்லாத ஒரு யூரின் வச்சு செக் பண்ணி பார்த்தேன். அந்த மாதிரி மெத்தட் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். உங்கள் வீட்டில் சால்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சால்ட்டை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க. நீங்கள் இதுக்கு ஒரு 5 ப்ரொசீஜர் வந்து கரெக்டாக பண்ணணும். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, காலைல தூங்கி எழுந்தவொடனே ஒரு ஃப்ரெஷ் யூரின் நம்மளுக்கு வரும் பார்த்தீங்கன்னா, நைட்டு ஃபுல்லாக ஸ்டாக்கில் இருந்திருக்கும் அந்த யூரின். அந்த ஃப்ரெஷ் யூரினை ஒரு கப்பில் வந்து எடுத்துக்கணும், சரிங்களா? முதல் விஷயம், அந்த கப்பில் எதாவது தண்ணியும் எதுவுமே இருந்துருக்கக்கூடாது. 2வது விஷயம், நீங்கள் உங்களுக்கு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் எல்லாமே இருந்திருக்கணும். ஒரு பொண்ணுக்கு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் காமனாக இருக்கும் பார்த்தியா, அந்த கொமட்டலாக இருக்கிறது, மாதவிடாய் தள்ளி போகிறது, அதே மாதிரி வந்து யூரின் விட்டு விட்டு வர்றது, மார்பக வலி இருக்கிறது, வயிறு வலி இருக்கிறது, இது எல்லாமே ஓரளவாச்சும் கண்டிப்பாக இருக்கணும், சரிங்களா? இது முக்கியமாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் செக் பண்ண போகிறீங்கன்னா செக் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு ஃப்ரீயாக ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு ஒரு 4-5 கப்பு வச்சுக்கணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து செக் பண்ண முடியும், சரிங்களா? வேஸ்ட்டு பிளாஸ்டிக்கில் வந்து செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? செக் பண்ணிட்டு தூக்கி போட்டுடலாம். எனக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு பாசிட்டிவ் காமிச்சது, உங்களுக்கும் கண்டிப்பாக காட்டும். உப்பு வச்சு பார்க்கலாங்களா? காலையில் எழுந்தவுடன் வெளியேறும் முதல் யூரின் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு சின்ன கப்பில் எடுத்துக்கோங்க. அதில் அந்த யூரின் இருக்குங்க இல்லையா, அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு யூரின் வந்து போதும். 3 ஸ்பூன் அளவு யூரின் போதும். போட்டு அதில் சின்ன ஒரு சிட்டிகை அளவு உப்பு மட்டும் போடுங்க. ஒரு 3 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க, அந்த உப்பு நீரில் வினை புரிஞ்சு வெள்ளை பபுள்ஸ் மாதிரி உருவாயிருக்கும். நீங்கள் அந்த மாதிரி வெள்ளை பபுள்ஸ் மாதிரி ஏதாச்சும் உருவாயிருந்துச்சு அப்படின்றப்போ நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா எனக்கு அது வெள்ளை பபுள்ஸ் மாதிரி உருவாச்சு. ப்ரெக்னெண்ட்டாக இல்லாத யூரின் அது போடுறப்போ பபுள்ஸ் உருவாகல, அப்படியே இருந்துச்சு. அதனால் பபுள்ஸ் வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம், சரிங்களா? 2வது, சுகர் வச்சு நம்ம சிம்பிளாக கண்டுபிடிக்கலாங்க. வீட்டில் எப்போதும் நம்மக்கிட்ட சுகர் இருக்கும். சர்க்கரை இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கவே இருக்காது இல்லையா? சர்க்கரை வந்து கொஞ்சோண்டு யூரின் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு சர்க்கரையை ஃபஸ்ட்டு வச்சிடணும். சர்க்கரை மேலே தான் யூரின் வந்து ஊற்றணும், சரிங்களா? அது தொடர்ந்து சர்க்கரை மேலே யூரின் ஊற்றும் போது அது மேலே கட்டி கட்டியாக உருவாக ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனால் அந்த மாதிரி கட்டிகள் எதுவுமே உருவாகலை, அது ஈஸியாக மெல்ட் ஆகி கரைஞ்சிருந்து அப்படின்றப்போ அது வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருந்தோன்றப்ப நம்ம உடம்புல வந்து நம்ம யூரினில் நம்ம பிளட்லலாம் HCG ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஹார்மோன் சுரக்க ஆரம்பித்தோன்னே தான் நம்ம கிட் செக் பண்ணி பார்க்குறப்ப நம்ம பாசிட்டிவ் வந்து காட்டும். சரி, எனக்கு சர்க்கரை உப்புலாம் கொஞ்சம் டவுட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கடுகு பரிசோதனை வந்து பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடு, எனக்கு இது கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு கடுகு வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க, சரிங்களா? எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அந்த கடுகு இருக்கு இல்லைங்களா, நீங்கள் குளிப்பீங்க இல்லையா, அந்த குளிக்கிற ஒரு வெதுப்பாக அந்த தண்ணியில் அந்த கடுகு பொடி தான் எடுத்துக்கணும். கடுகு பொடி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு வெதுப்பாக இருக்க கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. 20 மினிட்ஸ் அதில் வந்து அந்த கடுகு வந்து போட்டுருங்க. அந்த கடுகு பொடியை 20 மினிட்ஸ் கழித்து பாருங்கள். அந்த கடுகு பொடி வந்து அதில் மூழ்கி இருக்கும். அது வந்து கடுகு பொடி வந்து நார்மலாக நம்ம கடுகு பொடி போட்டால் எப்படி இருக்கும், படர்ந்து மேலே தான் வரும் இல்லைங்களா? அந்த கடுகு பொடி வந்து நல்லா மூழ்கி இருக்கும் இல்லைங்களா? நீங்கள் கவனமாக பாருங்கள். மூழ்கி இருந்துச்சு அப்படின்றப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை மூழ்கலை மேலே படர்ந்து இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு அர்த்தம். இதை வச்சு சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி நான் நிறைய வச்சு ஷேர் பண்ணி பார்த்தேங்க. அதான் நான் ஒன்று சொல்லிட்டு இருக்கேன். நம்ம யூரினை வச்சு கூட நம்ம வீட்டில் வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணலாம். ஒரு ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்து யூரின் எடுத்துக்கோங்க. 24 ஹவர்ஸ் வந்து அந்த யூரின் அப்படியே வச்சுருங்க. அந்த யூரின் 24 ஹவர்ஸ் அது மேலே ஒரு மெல்லிய லேயர் மாதிரி ஒரு அடுக்கு உருவாகும். அதை நீங்கள் கவனித்து பாருங்கள். அந்த லேயர் உங்களுக்கு உருவாச்சு அப்படின்றப்ப நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை எனக்கு அந்த லேயர் உருவாகவே இல்லைன்றப்போ உங்களுக்கு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு அர்த்தம், சரிங்களா?
அதே மாதிரி நிறைய செக்கப் இருக்குது. பேஸ்ட்டை வச்சு கூட இப்போது நம்ம உடம்பு பாடி டெம்பரேச்சர் இருக்குது இல்லைங்களா, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்பொழுது உங்கள் உடலில் வெப்பநிலை வந்து சாதாரணமாக இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்கள் கர்ப்ப நிலையை வீட்டிலேயே சரி பார்க்கணும் அப்படின்றப்போ உங்கள் நாக்கில் ஒரு சில வினாடிகள் தெர்மாமீட்டரை வச்சு பாருங்கள். இதை நீங்கள் காலையில் எழுந்தவுடன் செய்யணும். அப்போது உங்கள் உடல் செல்சியஸ் வந்து 37 செல்சியஸ் அல்லது 98.6 இருக்கணும் ஃபாரன்ஹீட்டு. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அதை விட குறைவாக இருக்குன்றப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ப்ரஷ் பண்ணுறோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை வச்சு கூட நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இல்லையான்றதை கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். பல் துலக்கம் பேஸ்ட்டை கொண்டு, அதாவது இந்த முறையில் நீங்கள் துல்லியமாக முடிவுகளை பெறணும் அப்படின்றப்போ ஒயிட் கலர் பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். கலர் பேஸ்ட்டில் எடுக்கக்கூடாது. எந்த ஒரு மிக்சிங் கலரும் அதுக்குள்ளே இருக்கக்கூடாது. அந்த இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு பாத்திரத்தில் 2 தேக்க பேஸ்ட் வந்து உள்ளே வச்சுருங்க. அதில் கொஞ்சம் யூரின் சேர்த்துக்கோங்க. அதில் பேஸ்ட் நீல நிறமாக மாறி நுரையாக வந்துச்சு அப்படின்றப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். பேஸ்ட்டு நீருடன் வினைப்புரியலை எதுவுமே பண்ணலைங்க, அப்படியே இருக்குன்றப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு அர்த்தம். நம்ம குளிக்கிற சோப்பு வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். அவங்க ஒரு சிறிய துண்டு சோப்பை எடுத்து யூரினில் போட்டுருங்க. இது நுரைகள்லாம் வந்துச்சு அப்படின்றப்போ, ஏன்னா நார்மலாக வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னா தண்ணியில் போட்டால் நுரை வராது, கரையை தான் கரையும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மேலே வெள்ளை மாதிரி படரும், அவள் தான். அது கரைஞ்சிச்சுன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, கரையிலன்னா நீங்கள் ப்ரெக்னன்சி இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி ஷாம்பு வச்சு கூட ப்ளீச்சிங் பவுடர் வச்சு கூட நம்ம கன்ஃபார்ம் பண்ண. அது மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது. ஏதாவது ஒரு மெத்தட் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பபாய்.